வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலான்னு பார்க்குது, அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. அதை நாங்க விடமாட்டோம். நாங்க இல்ல, நாம விட மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும், வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல், இங்க இருக்கிறவங்களுக்கு அது மட புயல். கொஞ்சம் கவிதையா பேசணும்ல, அது வடநாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல், இங்க வந்து அது மட புயல். ஏன்னா இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒத்துமையா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம். மதத்தை சாராத என்னை போன்றவர்களும் எந்த மதத்தையும் சாராத என்னை போன்றவர்களும் தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்க எல்லாருமே ஒண்ணு மண்ணாதான் பழகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இங்க வந்து எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், அது மத புயல் அல்ல, மட புயல். அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க நாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்களா, இது எப்படி பண்ண முடியும்? இந்த நீதி கட்சியினுடைய நீச்சி தான் அப்படின்னு தோழர் அருள்மொழி சொன்னாங்க. பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் மூடுனாங்க. அப்போ மூடுறதுக்கு முன்னாடி பள்ளி யாரு திறந்தாங்க அப்படின்னா அருமையா சொன்னாங்க, நீதி கட்சி திறந்து வைத்த பள்ளி அது. நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல, தோழர் அவர்கள் சொன்னோம். நீதி கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது பாருங்க எவ்வளவு காமெடியான விஷயம். உண்மையா இருந்தா மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க. மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் சேர முடியாது. இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க. அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்றாங்க, ஆனால் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்தவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. முதலமைச்சர் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள், தம்பி விஜய் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, எனக்கு கவிஞர் வாலி அவர்களுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது, நாங்க தீவிரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர், அதே சமயத்தில் கலைஞருடைய நண்பராகவும் இருப்போம் அப்படின்ட்டு. அவங்க ரெண்டு பேருமே அப்படித்தான் இருந்திருக்காங்க. நான் ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன். அவர் மக்கள் தலம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கையில் காரில் ஏதோ போய் காரில் மற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட 2-3 பேரோட காரில் போயிருக்காங்க. போகையில் ஒருத்தர் வந்து பேச்சு வாக்கில் கலைஞரை வந்து பேர் சொல்லிட்டார். எனக்கே அதை சொல்றது கஷ்டமாக்குது. கருணாநிதி அப்படின்ட்டார். டக்குன்னு காரன் ஓரமாக எடுத்து, நீ முதல்ல இறங்கி கேளு அப்படின்றாங்க. நீ இறங்கி நடந்து போயா வீட்டுக்கு. நான் என்னைக்காச்சும் கருணாநிதினு பேர் சொல்லி கேட்டிருக்கியா? கலைஞருங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை என் வாயிலிருந்து வராது. அப்படிப்பட்ட என்கிட்ட நீ அவர் பேர் சொல்லி நீ இறங்கி நடந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதை ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவர் முதலமைச்சராக இருந்தப்போ இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்க விஜய். இது மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி தலைவராக கலைஞர் இருக்காரு. அப்போ அவர் பிஏவை யாரையும் விட்டு கேட்டு வர சொன்னாரு, கலைஞர் ஃப்ரீயா இருந்தாருன்னா நான் அவர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் போய் எதிர்கட்சி தலைவராக கலைஞர்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்க ஃப்ரீயா இருந்தா சிஎம் உங்களை பார்க்க வர்றாரு அப்படின்னு. அது என்னையா சிஎம் என்ன பார்க்க வருது? நான் எதிர்கட்சி தலைவர் நான் தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. இல்லை நான் தான் வருவேன். என்ன பிரச்சனைனா, நான் கேள்விப்பட்டது பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு மிகப்பெரிய படத்தை சட்டசபையில் திறக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி அழகான ஒரு வாசகம் எழுதணும். அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாங்க, இதுக்கு ஒரு நல்ல வாசகம் எழுதுறதுன்னா அது கலைஞர்னால தான் முடியும். அதை விட ஒரு சிறப்பாக ஒரு வாசகத்தை யாருனாலும் எழுத முடியாது. அதனால ஃப்ரீயா இருந்தா நான் அவரை வந்து பார்க்கிறேன்னு சொன்ன 2 பேர்த்துக்குள்ளே சண்டை. எதுல? நீ பார்க்க வரதா நான் பார்க்க வரதான்னு சண்டை. அவ்வளவு மிகச்சிறந்த நண்பர்கள் 2 பேரும். அதனால வந்து மனசுல வந்து ஏற்பட்ட சில வருத்தங்களால ஏற்பட்ட பிரிவுகள் தான் ஒழிய எல்லோருமே வந்து தந்தை பெரியாருடைய தொண்டர், பேரறிஞர் அண்ணா, அண்ணாவின் தொண்டர் கலைஞர் அவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கு அங்க பெரியார் வழி வந்தவர்கள். அதனால வந்து எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து பங்காளி சண்டை தான். இந்த பகையாளி உள்ள விட்டுறக்கூடாது. அதில் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தோம். ஏதோ நம்மளுக்குள்ள அடிச்சுக்குவோம் போய்க்குவோம், அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும் மொழிய. இப்போ
நான் ஏன் வந்து அந்த மட புயல் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன் தெரியுமா? மத புயலுங்கிற மட புயல் ஏன் உள்ள வரக்கூடாதுன்னா, இப்போ பாம்பேக்கு நான் ஒரு ஷூட்டிங் போனேங்க. பாம்பேல பீஃப் ஸ்டாலே கிடையாது, பீஃப் ஸ்டாலே கிடையாது. அப்போ ஒருவருடைய உணவு எதை சாப்பிடலாம், நான் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது நான் தானே. நீ எப்படி டிசைட் பண்ணல நான் என்ன சாப்பிடலாங்கிறத? இவ்வளவு ஆபத்து இருக்குது. மேலிருந்த வாரியா பார்த்தா தெரியாது, ரொம்ப ஒத்துமையா இருக்கிறோம். இங்கு இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்கள் நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த ஒற்றுமை சீர்குலைந்து போகக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னோக்கி தான் போகணும். ஆகையினால் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே தான் இருக்கும். வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து கொண்டே செல்லும். ஆகையால் இதற்கு எப்படி அறநிலையத்துறைக்கு அரணாக சேகர் பாபு இருக்கிறாரோ, அதை போல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அரணாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.